இது வந்து பார்த்தோன்னா வான் நியூமன் ஆர்கிடெக்டர். முதல்ல வந்து இதுதான் மேஜர் காம்போனன்ட்ஸ்: இன்புட்டு, மெமரி, அரித்மெட்டிக்கு, கண்ட்ரோலு, அவுட்புட்டு. ஓகேவா? இன்புட்டுங்கிறது நம்ம வெளியே இருந்து கொடுக்கறது. ஓகேவா? வெளியே இருந்து நம்ம கொடுப்போம். இன்புட் என்ன ஆகும்? மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். இதுவே அது அரித்மெட்டிக்னால் இந்த நம்பர்ஸு அடிஷனு, சப்ராக்ஷன் அப்படியா இருந்தால் இதில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அப்படி ஸ்டோர் ஆகுது அரித்மெட்டிக்காக இருந்தால் டேரெக்டாக உனக்கு அவுட்புட்டாக கிடச்சிடும். இன்கேஸ் அது வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் நீ இதை டேட்டா, இமேஜ், வீடியோ அப்படிலாம் கொடுக்குறேன்னா இங்கே போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இங்கே ஸ்டோர் ஆகி கண்ட்ரோல் யூனிட்னு ஒன்று இருக்குது. கண்ட்ரோல் யூனிட் தான் இன்புட்டை வந்து ஆக்சஸ் பண்ணும். நீ இங்கே போ, நீ வந்து இங்கே போ, அரித்மெட்டிக்கு போகணும், இல்லை நீ மெமரிக்கு போகணும் அப்படின்னு ஆப்ரேட் பண்ணும். மெமரியே அதே மாதிரி தான். மெமரியும் கண்ட்ரோல் யூனிட் தான் ஆக்சஸ் பண்ணும். ஆனால் மெமரியிலேருந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் ஆக்சஸ் வரும். அரித்மெட்டிக் அது மாதிரி தான். கண்ட்ரோல் யூனிட்டுக்கு ஆக்சஸ் போகும், அதுவும் ஆக்சஸ் கொடுக்கும். கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணால் நீ அவுட்புட்டுக்கு போ, நீ இன்புட்டுக்கு போ, இங்கே போ, அங்கே போ, அந்த வேலை வாங்குறது மட்டும் தான் கண்ட்ரோல் யூனிட் பண்ணும். மீதி எல்லாத்தையும் மெமரி, அரித்மெட்டிக் அதெல்லாம் தான் பார்த்துக்கும். அவுட்புட்னால் என்னென்னு உனக்கு தெரியும். இப்போ இப்படியே இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் பாரு, உனக்கு புரியும். த இன்புட் வாஸ் கண்ட்ரோல்டு பை கண்ட்ரோல் யூனிட். ஓகேவா? தி இன்புட் யூனிட் கலெக்ட்ஸ் இன்புட் ஃப்ரம் தி ரியல் வேர்ல்டு. அதான் நீ கொடுக்குற இன்புட்டை வந்து அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? மெமரி யூனிட்னால் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்டோர் பண்ணும் டேட்டாவை. எதுலேருந்து இன்புட்டில் நீ என்ன கொடுக்குறியோ அதை வந்து எடுத்துகிட்டு போய் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அரித்மெட்டிக் என்ன பண்ணும்? பர்ஃபார்ம் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன். அடுத்து கண்ட்ரோல் என்ன பண்ணும்? ஆக்சஸ் பண்ணும். எதை மெமரியும் அரித்மெட்டிக் லாஜிக்கையும் இது பண்ணும், ஆக்சஸ் பண்ணும். அது வந்து அவுட்புட்டை வந்து இன்டைரக்டாக கொடுக்கும் நம்மளுக்கு, உனக்கு. ஓகேவா? டேரெக்டாக வந்து அவுட்புட் கொடுக்காது. அந்த இப்போ வந்து மெமரியில் நீ சும்மா ஏதாவது இமேஜ் டவுன்லோட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, அது கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அது போயிட்டு இது வந்து இமேஜா அப்படின்னு சொல்லி இது அமுச்சு விடும். அமுச்சு விட்டு மெமரி யூனிட் என்ன பண்ணும்? அதுக்கப்புறம் தான் அவுட்புட்டாக கொடுக்கும். அரித்மெட்டிக் அது மாதிரி தான். இது ஆப்ரேஷன் வந்தால் டேரெக்டாக அவுட்புட் போயிடாது. கண்ட்ரோல் யூனிட் போயிட்டு இது கரெக்டாக நான் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டு அதை செக் பண்ணிட்டு நீ வந்து அவுட்புட்டுக்கு போ அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் அங்கேருந்து அவுட்புட் போகும். ஓகேவா? அதுதான் வந்து கண்ட்ரோல். அவுட்புட்னால் என்னென்னு உனக்கு தெரியும். நீ கொடுக்குற இன்புட்டை வந்து அது டிரான்ஸ்மிட் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்கும். இப்போ இந்த வான் நியூமனோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தோன்னா அது வந்துட்டு மொத்தமாக போய் உனக்கு செக் பண்ணாது. இப்போ நீ ஒரு டேட்டா கொடுத்து வச்சுருக்க அப்படின்னா ஒரு டேட்டாவாக நீ கேட்குற. இப்போ வந்து ஒரு டேட்டா இப்போ வந்து இங்கே இருக்க மெமரியில் நீ என்ன பண்ணுற? ஒன்றா செக் பண்ணும் போயிட்டு, இதுவா, இது இல்லை, இதுவா, இது இல்லை, இதுவா, அப்படி மேட்ச் ஆகி தான் உனக்கு வரும். அப்போ வந்து ரொம்ப டைம் இருக்கும். அது வந்து இதுக்கு ஒரு ஃப்யூச்சர்னு சொல்கிறாங்க. தி டேட்டா ஆர் பேஸ்ட் ஆன் தி லொக்கேஷன் ஆர் அட்ரஸ். நீ சேவ் பண்ணுற டேட்டா இருக்குல்ல, அது வந்துட்டு டேட்டா டைப் வச்சு அது போகாது. அது ஒரு இன்டீஜரா, ஃப்ளோட்டா, இல்லை ஒரு இமேஜா, வீடியோவெலாம் அதுக்கு தெரியாது. எல்லாத்தையுமே ஒரே இடத்துல போட்டுரும். அது நீ எடுக்கணும்னா லொக்கேஷன் யூஸ் பண்ணி தான் எடுக்கணும். லொக்கேஷன் மீன்ஸ் அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். டேட்டா ஸ்ட்ரக்சரில் கீழே போடுவோம்ல லிஸ்ட்டுக்கெலாம் 1004, 1006 அது மாதிரி அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். அப்புறம் வந்து தி ப்ரோக்ராம் இன்ஃபர்மேஷன் டேட்டா ஸ்டோர்ட் இன் சிங்கிள் ரீட் மெமரி. சிங்கிள் ரீட் மெமரினா தான் அதான் சொன்னல, ஒன்றா போய் ரீட் பண்ணோம். அதே தான் திருப்பி வந்திருக்கு அந்த பாயிண்ட். ஓகேவா? இது முடிச்சியா? அடுத்து வந்து இது பாரு, டேட்டா இன்ஃபர்மேஷன். இது வந்து ஒரு மெமரிக்குள்ளே இருக்குது. இது ரெண்டு தான் சிபியூ. கண்ட்ரோல் யூனிட்டும் அரித்மெட்டிக்கும் தான் சிபியூ. ஓகேவா? டேட்டா வந்து இதுக்குள்ளே இருக்குது. தி டேட்டா இன்ஃபர்மேஷன் ஆர் ஆக்சஸபிள் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தி சிபியூ கால்ஸ் இட் அன்லெஸ் இட்ஸ் நாட் ஆக்சஸபிள். இதில் இருக்க டேட்டாவெல்லாம் சிபியூ வா, வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டா தான் வரும். இல்லைன்னா அது அப்படியே சும்மா இங்கே மண் மாதிரி கிடக்கும். ஓகேவா? அவ்வளோதான். பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கோ. இல்லைனா ஒரு பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு படி.